Hello future officers, welcome to Mocked Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 15ல ஸ்கொயர் சிட்டிங்ல 10% ஃபேசிங் இன்சைட் அண்ட் 10% ஃபேசிங் அவுட் சைட் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்ல கிளாஸ் 14 வரைக்கும் ஸோ ஸ்கொயர் சிட்டிங் இதில் வந்து ஸ்கொயர் சிட்டிங்ல 8% அதை தாண்டி சர்க்குலர் லீனியர் பேரலல் அண்ட் ரெக்டாங்குலர் ஸோ எல்லா கிளாஸஸும் முடிச்சுட்டு நம்ம இந்த பிளேலிஸ்டோட கடைசியில் இருக்கும். நீங்க நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வீடியோவில் லேண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 14 கிளாஸஸும் இதுக்கப்புறம் ஒரு கிளாஸும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காம அந்த கிளாஸஸையும் பார்த்துட்டு இந்த கிளாஸை பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகும், ஸோ எப்படி வேரியஸ் கேட்டகரியில் உங்களுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படிங்க, கொஷினை சால்வ் பண்ணி அப்ரோச் பண்ணி பாருங்க. நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் வீடியோ ஷோ ஆனதுமே அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. சரியா? சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஸோ இன்னைய கிளாஸோட கொஸ்டின் இதான். சால்வ் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த கேஸ்ல ஸோ என்ன சொல்றாங்க, 10% பத்தி பேசுறாங்க. ஸோ 10% யார் யாரு? ஸோ ஏ டு ஜே அப்படின்றாங்க. ஸோ ஏ டு ஜே அப்படின்னா ஏபிசிடி, அதுல வந்து ஏ டு ஜே வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஏ டு ஜே நெக்ஸ்ட் வந்து வேற என்ன சொல்றாங்க? ஸோ வேற அவங்க எல்லாருமே ஃபேசிங் இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. சரியா? ஏ ஸோ 10% ஃபேசிங் இன்சைட். ஓகே, ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கு. அந்த ஸ்கொயர் டேபிள் 10% உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? சச் தட் 4 people were seated at the 4 corners அப்படின்ட்டாங்க. ஸோ 4 கார்னர்ல 4 பேர் இருக்காங்க. ஐதர் two opposite edges as 2 people seated on edge and the remaining each edge as one person sitting along with it அப்படின்னா. ஸோ எப்படி அரேஞ்ச்மெண்ட் வரும் அப்படின்னா இப்படிதான் வரும். சரியா? சரி சார், இப்படி போடலாமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 பேர் போடலாமா அப்படின்னு கேட்டாலும் போடலாம். அது உங்களோட விருப்பம், அது தப்பு கிடையாது. சரியா? நான் வந்து இந்த மெத்தட் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எப்படி அரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்ற விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். ஸோ 4 பீப்புள்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வராங்க. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வராங்க அப்படின்னாலே ஸோ 8% 3% சிட் பிட்வீன் அப்படின்னா ஸோ 2 பேரும் ஆப்போசிட் அப்படின்னா, அதே 10%னா 4% சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னா ஏவும் பி ஆப்போசிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேஸ்ல கவனிங்களேன். ஸோ இந்த கேஸ்ல நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு கவனிங்களேன். மூணு கேசஸ் போடலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். சாரி, ஓகே, எல்லாருமே ஃபேசிங் இன்சைட் தான். சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, 4 people சீட் எப்படி சி அண்ட் டி. நான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல சிஏ கார்னர்ல போடுறேன். ஸோ எனக்கு டி எங்க ஃபிக்ஸ் ஆவாரு? இங்க தான் ஃபிக்ஸ் ஆவாரு. ஸோ எந்த சைட்ல இருந்து நம்ம பார்த்தாலுமே 4% தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் நம்ம 4% தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டாவது கேஸ்ல நான் என்ன பண்ணலாம்? ஸோ ரெண்டாவது கேஸ்ல நான் வந்து சிஏ இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் சிஏ இங்க ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ 4% 1 2 3 4. ஸோ டி வந்து இங்க ஃபிக்ஸ் ஆவார். இது ஒரு கேஸ். ஸோ லாஸ்ட் கேஸ்ல ஸோ டி எப்படி சி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சி இங்க ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா டி இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ 1 2 1 2 அவ்வளவுதான். இது ஒரு கேசஸ். ஓகே, 3 கேஸ் எனக்கு வருது. ஸோ எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு கவனிங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எச் சிட்ஸ் adjacent to both டி அண்ட் பி ஹூ சிட் அட் த கார்னர் அப்படின்ட்டாங்க. சரியா? ஹூ சிட்ஸ் அட் த கார்னர். நல்லா கவனிங்க. ஈஸியா இந்த லைனை வச்சு இந்த சம்ம நம்ம கிராக் பண்ண முடியும். பாசிபிலிட்டி கேன்சல் பண்ண முடியும். பிகாஸ் என்ன சொல்றாங்க? எச் சிட் adjacent to both பி. ஒன்னு எச் இங்க ஃபிக்ஸ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்கேஸ் பி இப்போ இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, ஆனா என்ன சொல்றாங்க? பி ஹூ சிட் அட் த கார்னர்ன்றாங்க. கன்ஃபார்மா கேன்சல். கரெக்டா? கன்ஃபார்மா கேன்சல். அதே இந்த கேஸ் கவனிங்களேன். நான் இப்போ இந்த கேஸ்ல எச் இங்க போட முடியாது. கரெக்டா? எச் இங்க போட முடியாது. ஸோ பி வந்து சைட்ல வந்துருவாரு. ஸோ கண்டிப்பா எச் இங்க வருவாரு, பி இங்க மட்டும் தான் வருவாரு. ஹூ சிட்ஸ் அட் தி கார்னர். ஓகேவா? அதே மாதிரி ஸோ ஹெச் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த கேஸ்ல ஹெச் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், பிஏ இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ போத் 2 கேசஸ் நம்மளுக்கு அதுல ஒரு கேஸ் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகி போச்சு. மீதி இருக்க 2 கேஸ் மட்டும் நம்மளுக்கு ட்ரூ ஆகுது. சூப்பரா? ஸோ ரெண்டாவது லைன்ல நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வருது. போத் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி வேர் சீட்டட் அட் த கார்னர். சரி, ஜி இன்னும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகல. நெக்ஸ்ட் லைன் கவனிங்க. இ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி அண்ட் இமிடியேட்லி லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்றாங்க. யாரு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி? ஸோ இ தான் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. ஓகேவா? இப்போ கவனிங்க. இப்போ ஜி நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். இ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்னா ஜி இங்க ஃபிக்ஸ் ஆவார். கரெக்டா? ஜி வந்து இங்க ஃபிக்ஸ் ஆவார். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேஸ்ல கவனிங்களேன்.
ஸோ இ தான் இமிடியேட் லெஃப்ட் சி. ஸோ இ இங்கே ஃபிக்ஸ் ஆனாரு அப்படின்னா ஸோ ஜி எங்கே ஃபிக்ஸ் ஆகணும்? ஜி எங்கே ஃபிக்ஸ் ஆகணும்? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்னா ஜி இங்கே ஃபிக்ஸ் ஆகணும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஸோ ஜி இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ பாருங்க, இப்போ இந்த லைனை படிங்களேன். போத் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி வேர் சீட்டட் அட் த கார்னர் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த கேஸும் கேன்சல் ஆகுது. எனக்கு இது மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. இந்த கேஸ் மட்டும் தான் எனக்கு ஃபாலோ ஆகுது. சரிப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற சம்ம. அடுத்த லைன் பாருங்க. I sit second to the left of J, who is not a immediate neighbor of F அப்படின்றாங்க. Who is not a immediate neighbor of F அப்படின்றாங்க. சரி, நல்லா கவனிங்க. எனக்கு ரெண்டு கேசஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ போட்டுருமா? I sit second to the left of J அப்படின்னா J இங்க வருவாரு, I இங்க வருவாரு. ஸோ F இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக மாட்டார். அப்போ F இங்க தான் ஃபிக்ஸ் ஆவாரு, மீதி இருக்க பர்சன் இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் இவன் தான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ 10% வச்சு எப்படி சால்வ் பண்ண தெரியுதா? எப்படி அப்படியே குழந்தை நான் சொன்னேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கக்குள்ள 10% பார்க்கலாம். நம்ம எக்ஸாமில் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஐயோ 10% அப்படின்னு விட்டு போயிடும். பட் நம்ம அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண அப்ரோச் பண்ணும்பொழுது டக்குன்னு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு குழந்தை மாரி அழகாக ஃபிக்ஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து 8% 9% வச்சு ஒரு சம் வரதை விட நம்ம 10% நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்மளோட மைண்ட் தாட் அது, ஓகேவா? நம்மளோட திங்கிங் அப்படி இருக்கும். பட் நம்மளோட திங்கிங்கை மாற்றணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட திங்கிங் தான், நம்மளோட திங்கிங் எப்பவுமே நம்மள ஒரு தப்பான வழியில தான் காட்டும். சரியா? நம்ம ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனில் தான் நம்மளுக்கு காட்டும். பட் நம்ம அந்த திங்கிங்கை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டிடும். ஓகேவா? ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சம் கண்டிப்பா. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ணான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த சம்ல ஸோ அதே 10% பத்தி பேசுறாங்க. கரெக்டா? ஸோ அதே 10% பத்தி தான் பேசுறாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ஃபேசிங் அவுட் சைட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த 10% யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான், யாருன்னு தெரியல. அண்ட் 2 people were seated at each edge அப்படின்னாங்க. ஸோ 2 people வந்து எட்ஜில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 people வந்து ஏதோ ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சம்மில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ டயக்ராம் நம்மளுக்கு இப்படியும் வரலாம், இல்லை இப்படியும் வரலாம். சரியா? நம்மளுக்கு இதில் ஆன்சர் வராமலே போகலாம், இல்லை இதில் ஆன்சர் வரலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? பிகாஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமில் சேம் பர்சன் இந்த இடத்துல வராங்க அப்படின்னா இவங்களோட ரைட்டில் தான், ஏதாவது இப்போ இவங்க ஃபேசிங் அவுட் சைடா, ஸோ இவங்களோட லெஃப்ட்டில் தான் இங்கே இருக்கிறவர் இருப்பார். அதே இவங்களோட ரைட்டில் இவர் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ இந்த கொஷினில் மட்டும் இந்த இமேஜ்ன்றது நம்ம 2 கேசஸ் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துருமா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எனக்கு இப்போ நான் 2 கேசஸ் போட்டாகணும். ஸோ 2 கேசஸில் எனக்கு ஃபஸ்ட்டு கேஸில் கார்னர் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டா? ஃபஸ்ட்டு கேஸில் கார்னர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்னரை இன்னொரு 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். சார் என்ன சார் எப்படி போட்டாலும் ஆன்சர் வருமே சார்? கண்டிப்பாக இந்த சம்மில் வராதுப்பா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நானே உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். நீங்கள் ட்ரை பண்ணணும், நானே ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாருமே ஃபேஸிங் அவுட் சைட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிப்பா, இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்குமா? நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ விலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வி வந்து ஒரு கார்னரில் இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கவனிங்களா? இந்த ஒன் ஹூ சிட் டயகனல் ஆப்போசிட் வி இந்த ஒன் ஆஃப் த கார்னர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. சரியா? விக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கவர். ஸோ வியை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ அப்படின்றாங்க. செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. ஓகே, முடிஞ்சிடுச்சா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன்? வி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கியூவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஹூ சிட்ஸ் அட்ஜசன்ட் டு யூ அப்படின்றாங்க. ஸோ யூ எங்கே ஃபிக்ஸ் ஆவார்? ஸோ யூ வந்து இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ யூ வந்து இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவார். கரெக்டா? ஏன் சார் யூ இங்கே போடக்கூடாது? ஸோ போடலாம். நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே மெர்ஜ் பண்ணிட்டேன். கவனிங்களேன். நோ ஒன் சிட் பிட்வீன் தி டபிள்யூ அண்ட் யூ வென் கவுண்டர் ஃப்ரம் த ரைட் ஆஃப் த ஃபார்மர் அப்படின்றது டபிள்யூ. ஸோ டபிள்யூவோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது டபிள்யூக்கும் யாரும் இல்லை. இன்கேஸ் நான் யூ இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா டபிள்யூ இங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து லெஃப்ட்டில் போயிடும். ஸோ அதனால் யூ அங்கே ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக யூ இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதே கேஸில் யூ இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும், டபிள்யூ இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும், வேறு கேசஸ் கிடையாது. ஓகே, இப்போ அதே ஒன்லி 2 people were seated between the R and U on either side அப்படின்ட்டாங்க. இப்போ இதே கேஸ் கவனிங்களேன். ஸோ 1 2 ஆர் ஒரு கேஸில் நான் இங்கே போடலாம். நான் ரவுண்ட் போட்டு காட்டிக்கிறேன் பாசிபிலிட்டி கேசஸை. அதேமாதிரி 1 2 ஸோ ஆர் வந்து நான் இங்கே போடலாம். ரெண்டாவது கேஸில் ஆர் இங்கே போடலாம். கரெக்டா? ஸோ இதே கேஸில் இங்கே கவனிங்களேன். ஸோ இதில் பண்ணலாம் 1 2 ஸோ நான் ஆரை வந்து இங்கே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1 2 ஸோ ஆரை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 2 கேசஸில் நான் ஆரை ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஆரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கவனிங்களேன். 4 persons sit between the S and R அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆர் இங்கே ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா 1 2 3 4 ஸோ எஸ்ன்றவர் இங்கே வருவாரா? அதே மாதிரி இந்த ஆர் இங்கே ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா 1 2 3 4 ஸோ எஸ் ஒரு எஸ் இங்கே வருவாரா?
ஓகேவா? இந்த இடத்துல ஒரு எஸ் வருவா? சரி, ஓகே, அந்த லைன் இருக்கட்டும். சரி, P sits immediately left of T on the same side அப்படின்ட்டாங்க. சரி, T and P. ஓகே. ஸோ T அண்ட் P நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஒரே எய்ம் வந்து R அண்ட் S ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கேஸ்ல 1, 2, 3, 4. ஸோ S இங்க ஒரு S வருவாரு. ஸோ R இங்க ஃபிக்ஸ் ஆகுறாரு அப்படின்னா 1, 2, 3, 4. ஸோ S இந்த ஒரு கேஸ்ல வருவார். ஓகே. எப்படி இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னா கடைசியில தான் கேன்சல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நெய்தர் X nor Y sits adjacent to the people sitting at the corner. சரி, Xும் Yயும் கார்னருக்கு பக்கத்துல இல்ல அப்படின்ட்டாங்க. சரியா? கார்னருக்கு பக்கத்துல இல்ல அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ஆரை இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்னால எக்ஸ் அண்ட் ஒய்யை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் பக்கத்துல கார்னர் இல்ல, கார்னர்ல யாரும் இல்ல அப்படின்ட்டு. ஸோ ஆர் இங்க ஃபிக்ஸ் ஆகுறாரு அப்படின்னா எஸ் எங்க ஃபிக்ஸ் ஆவாரு? ஸோ எஸ் இங்க ஃபிக்ஸ் ஆவாரு. ஸோ ஆர் இந்த இடத்துல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவாங்க. நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இதுதான். அதுவே இது தப்புன்னு சொன்னீங்களே, எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம எங்க போட முடியும்? ஒன்னு போட்டா இன்கேஸ் இப்போ இங்கே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே போடுறோம் அப்படின்னா, ஸோ 1, 2, 3, 4. ஓகேவா? 1, 2, 3, 4 இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ் ஃபிக்ஸ் ஆயிருப்பாரு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம இங்கே போடுற மாதிரி வந்திருக்கும், விச் இஸ் நியர்பை டு கார்னர். ஸோ இது கண்டிப்பாக தப்பு. சொன்னா இவன் மட்டும்தான் வந்து நிற்பான். புரியுதா? இப்போ இந்த மாதிரி சம்ல நம்ம அந்த பிளேஸ்மெண்ட்டை கூட கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. ஸோ இந்த கார்னர்ல தான் அவர் ஃபிக்ஸ் ஆவாரு அப்படின்ற ஒரு பிளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. ஸோ கண்டிப்பா இது ஒரு எஸ்பிஐ பிஓ ஹார்ட் லெவல் சம் தான். ஸோ எக்ஸாமில் அந்த நம்மளுக்கு இருக்கிற 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள நம்மளால திங்க் பண்ண முடியாது. கண்டிப்பாக திங்க் பண்ண முடியாது. ஸோ இது கன்ஃபார்மாக ஒரு ஹார்ட் லெவல் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸை சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஹார்ட் லெவல் கொஷின் இந்த மாதிரி கொஷின் சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன காம்பினேஷனில் ஸ்கொயர் செட்டிங்கில் உங்களுக்கு கொஷின் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணி இதே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ, ஸோ ஃபைனல் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 16 ஸ்கொயர் செட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. சாரி, ஸ்கொயர் கிடையாது, ட்ரையாங்குலர். ஓகேவா? ட்ரையாங்குலர் செட்டிங் பார்க்க போகிறோம். ட்ரையாங்குலர் செட்டிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ 6%, 9% வச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இருக்கும். அதையும் பார்த்து முடிச்சிருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே நீங்கள் பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை.